ஒரு பக்கம் 12வது படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணி கொலை அப்படின்ற நியூஸ் வருது. இன்னொரு பக்கம் 2 வயசு குழந்தையை ரேப் பண்ணி கொலை அப்படின்ற நியூஸ் வருது. இந்த பக்கம் ஒரு ஏரோஸ்ட்ரெஸை திமுக கவுன்சிலர் வந்துட்டு பாலியல் சீண்டல் பண்ணான் அப்படின்ற நியூஸ் வருது. இந்த பக்கம் தலித் இளைஞன் ஒருத்தனை லாக்அப்லேயே கொண்டுட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. இந்த விஷயங்கள் எல்லாமே கடந்த 2 வாரத்தில் திமுக ஆட்சியில் நடந்த பெருமைக்குரிய விஷயங்கள். ஒரு சில ஊபி மீடியாஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கவர் பண்ணாம ஸ்டாலின் அந்த பாலத்தை திறந்து வச்சாரு, உதய அண்ணா இவன் ஜெட்டியை திறந்து பார்த்தாரு அப்படின்ட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கவர் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள் வெறுத்து போய் திமுக என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட்டு திமுகவா அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ரியாக்ட் பண்ணிருக்கானுங்க. இந்த லட்சணத்துல இருக்கு திமுக ஆட்சி, அதுக்கு மக்கள் ரியாக்ஷனே சாட்சி. சரி என்னடா இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுன்னு இருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவனடா கேள்வி கேட்கறான், ஐயோ இவனடா போஸ்ட் போடுறான், பாட்டு போடுறான், இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு பயந்து பதறி போய் நம்மளோட ஓல்டு இன்ஸ்டா பேஜை லாக் பண்ணிட்டானுங்க. சரி அவனுங்க கிடக்குறாங்க பயந்தாங்குழி பாய்ஸ், நம்ம பாட்டுக்கு நம்ம ரூட்ல போவோம், புழகிறபடி பொழப்போம் அப்படின்னு போயின்னு இருந்தா திடீர்னு குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு ஒரு ஊப்பி எங்கேருந்து வந்தானே தெரியாத மாதிரி வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டோட ஒரு போட்டோ எடுத்து அவன் அதை ஸ்டோரியில போட்டிருக்கான். அதை திருடி கொண்டு போயிட்டு ட்விட்டர்ல ட்வீட் போட்டிருக்கான். அதுவும் என்ன ட்வீட்டு, தம்பி நீங்க நூலி பண்ணா சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. ஏன்பா ஊப்பி தம்பி, திமுக ஆட்சியில நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பல பிரச்சனை போயின்னு இருக்கு நாட்டுல. இதுல நூலி பண்ணா டீல பண்ணான்னு தேவைதானா நோக்கு இதெல்லாம்? எது எப்படியோ உன் எமோஷன் எனக்கு ப்ரமோஷன் தான். இருந்தாலும் ஊம்பி தம்பி, சி ஊப்பி தம்பி, உனக்கு என்ன நான் உங்ககிட்ட நான் நூலி பண்ணா இல்லையான்ற சொல்லலை, அதானே உன்னோட விஷயம். உனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா நேர கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலைல 11 மணிக்கு நம்ம சேனலுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று இறங்கும். அதில் பார்த்தேன்னா நூலி பண்ணா இல்லை திமுக பேனா அப்படின்றது பக்காவா புரிஞ்சு ஐயோ 3 நாள் இருக்கே என்ன பண்ணுறது அப்படிலாம் யோசிச்சேன்னா நேர இப்பயே கிளம்பி இன்பா தம்பி வீட்டுக்கு போயிடு. அங்கே வந்துட்டு 3 நாள் இருக்குது, 3 நாள் கால்குலேட் பண்ணி பார்த்தா எப்படி இருந்தாலும் இன்பா தம்பிக்கு 3 நாள் ஒரு 13 வாட்டியாவது உச்சா வந்துடும். ஒரு கேன் எடுத்துன்னு போயிட்டு அதை ரீஸ்டோர் பண்ணுற வேலையை பாரு, உனக்கும் தாக எடுக்கிறப்ப யூஸ் ஆகும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு வந்து பாரு, உனக்கு கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக கிடைக்கும்.